ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நேற்று அப்டேட் என்னால் கொடுக்க முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில். அதே மாதிரி இந்த அப்டேட் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட்ஸ் இல்லாமல் என்னால் அந்தளவுக்கு கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 லைக்ஸ் கூட இல்லை. ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா ஒரு 100 லைக்ஸ்க்கு இல்லை, ஒரு 30 to 50 கமெண்ட்ஸ் ஒரு மோட்டிவேஷனுக்காக இருந்தால் நம்ம வீடியோ போடுறதுல ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும். சரி, யாருமே நம்ம பார்க்கல, நம்ம போடுறது அவங்களுக்கு பிடிக்கலையோ இன்னும் ரீசன் தெரியலையோ. ஏன்னா நான் மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கலாம், நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், அவங்க என்ன எதிர்பார்ப்போட வீடியோ பார்க்குறாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே பண்ணி பார்த்தேன். சரி, ஓகே, எந்தளவுக்கு ரெஸ்பான்சிபிள் வருதோ பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம பாட்டுன்னு இன்னும் பேசிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு புரிஞ்சால் தான் நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வீடியோ டிலே பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் திரும்ப இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய மார்னிங் அப்டேட், அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, இதனுடைய நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்குன்றத ஒரு அப்டேட்டாக கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோக்கு மினிமம்னா கூட ஒரு 100 அபவ் லைக்ஸ் இருந்தால் கண்டினியூஸாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் 30 கமெண்ட் வேணாம், ஒரு 25 கமெண்ட்ஸ் இருந்தால் கூட போதும். ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் நம்ம வீடியோஸ்க்கும். சரி, ஓகே, சரி. நிஃப்டி 50 நெக்ஸ்ட்டு எது வரலாம் சார் போகும், என்ன மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன், உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நிஃப்டி 50 ஒரு ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணிக்குது. அதாவது ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணிக்குது. ஏன்னா மார்க்கெட் கீழே சரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ எங்கே பிரேக் டவுன் ஆச்சோ அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் தான் ஒர்க் ஆகும். இப்போது ரெசிஸ்டன்ஸ் நோக்கி பயணிக்குதுன்னா என்ன, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதாவது 25,350 அப்படின்ற ஒரு லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அந்த ஏரியாவை நோக்கி பயணிக்கிறதுனால மார்க்கெட்டு அப்போது ப்ரைஸு இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் நினச்சிருக்காங்க டக்குன்னு இப்படியே போயிடும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்படி இல்லை, ஒரு ப்ரைஸ் மேலே போகணுன்னா என்ன ஆகுனா, அது ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் இந்த மாதிரி போகுமே தவிர உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இதே மாதிரி போயிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. மேபி கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், கொஞ்சம். ஏன்னா 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கூட ப்ரைஸும் மேலே போகலாம். ஆனால் அதுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய வியூஸ் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். எவ்ரி கரெக்ஷனில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள் அப்படின்னு. இப்போ மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி என்னுடைய வியூ அப் சைடு இருந்தது. ஆனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி அந்த தூரத்தை டச் பண்ணிடுச்சு. ஆனால் நேற்று என்னோடய வியூ ராங் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ என்னோடய வியூனா ஒன்லி அப்பர் சைடு இருப்போம். மார்க்கெட் இந்த அப்பர் சைடு இல்லாமல் கொஞ்சம் கீழே வந்துடுச்சு அப்படின்னா நம்ம இங்கே பை பண்ணக்கூடாது. நமக்கு இந்த ஏரியாவில் மேலே போனால் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ண தவிர இங்கே டாப்புக்கு சரிஞ்சிட்டே இருக்குது, நம்ம இங்கே போய் பை பண்ண போகிறோம் அப்படின்னா இட்ஸ் டோட்டலி ராங். ஏன்னா மார்க்கெட் நம்மளுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் போக சொல்ல சும்மா இருக்கணும். அந்த இடத்துல நம்ம எந்த ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் கீழே விலை கம்மியாக இருக்குது, இங்கே 100 ரூபா பொருள் இங்கே 10 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓடி போய்ட்டு வாங்கக்கூடாது. ஏன்னா ப்ரைஸ் அங்கே கன்சல்டேஷன் ஆகலாம், அல்ல ரிவர்ஸ் ஆகலாம், அங்கே தான் இன்னும் கண்டினியூஷன் 1 ரூபாய் கூட ப்ரைஸ் போகலாம். ஸோ நம்ம ஒரு ஏரியா தாண்டி போயிடுச்சுன்னா அங்கே நம்ம டிசிஷன் எதுவும் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? சரி, இப்போ நிஃப்டி 50 என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். எவ்ரி புல் பேக்கில் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். 25,350 நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எப்போ சார் வரும் அப்படின்னா பி எக்ஸ்பைரிக்குள்ளே வரலாம். அந்த ரேட்டை வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். சரி, ஏன் சார் அந்த இடம் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே டாப்பர் சைடில் கூட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கனெக்ட் ஆகும் பாருங்கள். அந்த ஏரியா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக கனெக்ட் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக கனெக்ட் ஆகும். ஸோ ப்ரைஸ் அப்போ என்ன ஆகும், கிட்டத்தட்ட அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதாவது ப்ரைஸ் உங்களுக்கு கீழே வந்தால் கூட ப்ரைஸு சும்மா இங்கே மாதிரி நெக்லைன் மாதிரி கட் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆகிட்டு கொஞ்சம் இது மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போயிட்டு ஒரு வழியாக அந்த 25,350 தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இனி வரும் நாட்களில். ஓகே, சரி. அப்போது நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி சார் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி உங்களுக்கு மார்னிங்லேயே நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி சென்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் புதுசாக வந்தவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கலாம். சார், இந்த குச்சியாக வருது, ஒரு கேண்டில் இப்படி க்ரியேட் ஆகுதுன்னா நம்ம லைன் இங்கேருந்து போடணுமா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஏரியா அதாவது ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆன ஏரியா. அப்போ என்ன ஆகுனா, இந்த எந்த இடத்துல வந்தாலும் நம்ம கன்சிடர் செய்யப்படும். இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அப்போ நமக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு லைன் சார்ட் போட்டு பார்த்துங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா இப்போ கேண்டில் சார்ட்டை பார்க்குறத விட லைன் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் சார்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு புரிஞ்சிடும், உங்களுக்கு அந்த எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ப்ரைஸு கிட்டத்தட்ட அந்த நிஃப்டி பேங்க் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில், அதாவது 57,100 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ப்ரைஸ் தொட்டுடுச்சு.
அப்போது இங்கேருந்து நம்ம என்ன சார் ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரைஸ் அங்கேருந்து ஒரு வேளை அகைன் ரிஜெக்ட் ஆனால் மட்டுமே இந்த நெக்லைன் கட் ஆகிட்டு உங்களுக்கு டவுன் சைடுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஸ்லோன் ஸ்டடியாக இந்த அகைன் இந்த லோ லெவல் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட்டில் ஸோ இந்த மாதிரி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இதில் கட் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும் இல்லை சார் மார்க்கெட் வந்து இன்னும் கண்டினியூ ரேலி போகுது அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாங்களேன். அப்போ இந்த லைன் கட் ஆகிடுச்சுன்னா அப்படின்னா ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு இங்கேயே ட்ராவல் ஆகிட்டுச்சுன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள். இந்த இடத்துல நம்ம இங்கே கட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த கிளைனுக்கு ட்ராவல் ஆகிட்டு இல்லையா, இந்த இடத்துல கட் ஆகிட்டு கொஞ்சம் ப்ரைஸு இந்த லோ லெவல் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 56,600 அப்படின்ற லெவல் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இனி வரும் நாட்களில். ஓகே, ஸோ அப்போ என்னென்னா நமக்கு ப்ரைஸு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இங்கேருந்து குட்டி பார்த்தீங்கன்னா இங்கே நெக்லைன் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் ஆகும். இந்த இதில் ஒரு டவுன் சைடு வந்துச்சுன்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிற இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் கட் ஆகிட்டு அகையில் இதில் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்லோன் ஸ்டடியாக இந்த மாதிரி ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் 2 வியூஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் ரெசிஸ்டன்ஸ் சரியாது, இது ரெசிஸ்டன்ஸ் சரியா. அப்போது சென்செக்ஸில் ப்ரைஸ் என்ன ஆகும், கொஞ்சமாக சஸ்டெண்ட் ஆகிட்டுன்னு ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்த்து இந்த ரெசிஸ்டன்ஸை தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 83,000 டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது சென்செக்ஸில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சென்செக்ஸில் என்னோட வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன்ஸ் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.